உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஆசிரியர் தேர்வு பணிகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உண்மை நிலவரம் என்ன பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை 13,000க்கும் அதிகம். அரசு பணிக்காக லட்சக்கணக்கானோர் கடினமாக உழைத்து படித்து தேர்வுக்கு தயாராகி வரும் நிலையில் ஆசிரியர் தேர்வு பணிகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. காலியாக உள்ள 13,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை மாணவர்கள் பாதிக்காத வகையில் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு 13,000 பணியிடங்களும் நிரப்பப்பட்டன. இதற்கிடையே ஆசிரியர் தேர்வு பணிகள் துவங்குவதாக அறிவிப்பு வெளியானது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் வேலைவாய்ப்பு பெற மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2வது வகை போட்டித் தேர்வு அடிப்படையில் பணிகள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 2,700 பணியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடைபெற்று 3 மாதங்கள் ஆகியும் உத்தேச விடைகள் கூட இதுவரை வெளியிடப்படவில்லை. அதேபோன்று 3,192 பணியிடங்களுக்கான பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளும் முடிந்துவிட்டன. ஆனால் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் விவரங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை வெளியிடவில்லை. 4,000 உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு 3 முறை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் மறு தேதி குறித்த அறிவிப்பும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இப்படி மிகவும் முக்கியமான 3 போட்டித் தேர்வுகளுமே அடுத்தடுத்த நகர்வுகள் நோக்கி செல்லாமல் அப்படியே தேங்கி நிற்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய வட்டாரங்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளன. ஆம், நிதிச்சுமை காரணமாக ஆசிரியர் நியமன பணிகள் நிறுத்தப்பட்டு உள்ளனவாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் முடங்கியிருப்பது ஆசிரியர் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.